நான் ரெண்டே தான் படிச்சிருக்கிறேன். கிருஷ்ணேத்தி அக்ஷரத்வயம். கிருஷ்ணாங்கிற 2 அக்ஷரம் தான் படிச்சிருக்கிறேன். உடனே பிரகாசானந்தா அவரை ரொம்ப அலட்சியமா பேசினார். சாஸ்திரம் படிக்கலே, வேதாந்த விசாரம் பண்ணலே அப்படின்னு சொன்னா ஜென்மா வியர்த்தம். பிரபு சொன்னார், கிருஷ்ணநாமன் சொல்லலேன்னா ஜென்மா வியர்த்தம். ஏனென்றால் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியத புனப்புனகா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா வேதே ராமாயணே செய்வ பாரதே சேதிகாசகே ச புராணகே ஆதவ் அந்தேஜ மத்தியேஜ ஹரி சர்வத்திர கீயதே. வியாசாச்சாரியால் சொல்லலையா? எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் ஆதியிலையும் அந்தத்திலையும் மத்தியிலையும் சர்வத்திர ஹரி கீர்த்தனம் பண்ணப்படுறான் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை லகுவா நினைச்சு விட்டீங்களே. அதெல்லாம் புராண விஷயம், அதெல்லாம் அர்த்தவாதம். அர்த்தவாதமா? அர்த்தவாதம் ஹரேர் நாமினி சம்பாவயதி யோ நரஹா சபாபிஷ்டோ மனுஷியானாம் நரகே பததி துருவம். ஹரிநாம மகிமையே இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லிட்டு அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு நரகம்தான் அப்படின்னு காத்தியாயன ஸ்மிருதி அதையும் எடுத்து சொல்றான். கீர்த்தனம் பண்றதா இருந்தாக்க யாரை பார்த்து யாரை தியானம் பண்ணி யாரை கீர்த்தனம் பண்றது? எல்லாம் பிரம்மஸ்வரூபமா ஆயிட்டுதானா? இவன் நம்மளுக்குள்ள சம்பாஷணை பண்றதா இருந்தா யாரை பார்த்து எதை பேசுறது? நானும் பிரம்மமும் நீயும் பிரம்மம்னா ஏன் கிருஷ்ணநாமன் சொல்றேன்னு உங்க காதுல விழருதே. வேத தரிசனம் உங்களுக்கு இருக்க இப்போ இருந்துதானே என்னை எதிர்க்கிறீர். இப்ப நாம் கிருஷ்ணாங்கிற சொல்லி இவ்வளவு சமப்படுத்துறதே உங்களை இப்ப எதிர்க்கிறீர. அப்படி தன்னை மருந்து சமாதி ஸ்திதியிலேயே துரிய நிலையிலேயா இருந்துருக்கிறீர். அப்படி இல்லையே. பிக்ஷேன்னு சாப்பிடணும்னு தோன்றது இல்லையா? கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னு தோன்றது இல்லையா? தான் ஒரு சன்னியாசின்னு தோன்றது இல்லையா? அப்போ நாராயண ஸ்மரணம் பண்ணாம சாப்பிடும்படியா சன்னியாச தர்மம் எழுதியிருக்கா? பிரபு இப்படி பேச, அப்போ எந்தெந்த வேதாந்த அதிகரணங்கள் உண்டோ அந்த அதிகரணங்கள்ல உள்ள சில விஷயங்களை பிரபு அலசி சொன்ன பிறகு பிரகாசானந்தரி ஆச்சரியப்பட்டு விட்டார். பிரபுனுடைய சௌந்தரியம், பிரபுனுடைய பேச்சு முறை, பிரபுனுடைய வினயம், எல்லாத்துக்கும் மேலே பிரபுனுடைய ஆகர்ஷணம். அதுக்குள்ள நாழியாயிட்டு சாப்பிடுறதுக்கு பிரபு கிளம்பி போயிட்டார். பிரகாசானந்தாவன் தன் இருப்பிடம் போனார். ராத்திரி பூரா பிரபு பேசின விஷயங்களை, வெறும் பேச்சு இல்லை, வாக்குவாதம் இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, ஆழ்ந்த கருத்து உடைய அந்த விஷயங்களையும், வியாச சூத்திரங்கள், ஒவ்வொரு அதிகரணங்களில் வியாச சூத்திரங்கள் இருக்கிறதையும், அதுக்கு பாகவதம் அர்த்தம் சொல்றதையும், பாகவதத்தினுடைய அடிப்படையில பிரபு சொன்ன விஷயங்களையும் எடுத்து ராத்திரி பூரா பரிசீலனை பண்ணி பார்த்தா தான் இதுவரையிலும் சொன்னதுக்கும் பிரபு சொன்னதுக்கும் வித்தியாசம் தெரியும். கண்ணால் ஜலம் விட்டார். இத்தகைய மகாபுருஷனை பார்த்தது தன்னுடைய பாக்கியம்னு நினைச்சார். என்ன இருந்தாலும் வரட்டு வேதாந்தம் வேதாந்தம் தான், அனுபூதி தான். அனுபூதியுடைய மகான்கள் எதிரிலே வரட்டு படிப்பு படித்தவர்கள் நிற்க முடியாது. அதனாலே பிரபுவை பார்க்கறதுக்கு தானே புறப்பட்டு வந்துட்டார். சர்வத்தையும் விட்டு கண்ணால் ஜலம் விட்டு வயசான கிழவரான பிரகாசாந்தர் தன்னை தேடி வரத பார்த்து பிரபு ஓட்டமாக ஓடி அவரை நமஸ்கரிச்சார். ஆனால் பிரகாசானந்தா சொன்னார், கண்ணால் ஜலம் விட்டார், எங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டீரே என்று கேட்டார். இப்படி திருடலாமா சன்னியாசியா இருந்துட்டு என்று கேட்க, என்ன திருடின்னு போயிட்டு? நான் ஒன்னும் திருடலியினார் பிரபு. அவர் சொல்றார், நிஷ்டாம் பிராப்தா வியவஹிருதி ததிஹி லௌகிகி வைதிகி யாகா யாவா லஜ்ஜா பிரகசன சமுத்கான நாட்டியோத்சவேஷு யோவா பூவல் நக ஏவா பூவல் நக சகஜ பிராண தேகார்த்த தர்மஹ கௌரகா சௌரகா சகல மகரதே கோபி மே தீவிரவீரியகா. முதல் எனக்கு என்னிடத்துல என் ஆசிரமத்தில் ஒரு அபிமானம் இருந்தது. நான் சன்னியாசியாக்கும் அப்படின்னு ஒரு அபிமானம் இருந்தது. அதை திருடி விட்டி. லௌகிக்க வைதிக விஷயங்கள்ல எனக்கு நல்ல வியாபகம் இருந்தது. இந்த 1000 பேரை கட்டி எல்லாரையும் சமஞ்சசப்படுத்தி, சன்னியாசிகள் 1000 பேரை சமஞ்சசப்படுத்தி, நான் இந்த மഠத்தை ரொம்ப அழகா நிர்வகித்து இதை மேலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விவகாரங்கள் என்னிடத்துல சமிருத்தியா இருந்தது. அவளையும் கொண்டு போயிட்டேன். இனிமேல் ஒரு விவகாரத்திலையும் எனக்கு புத்தி போகல. எனக்கு ஒரு சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம், அங்க ஒரு பக்தி, இவைகள் எல்லாத்திலையும் கண்டால் ஹிருதயத்திலேயே ஒரு லஜ்ஜை இருந்தது. நாராயணான்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு லஜ்ஜை இருந்தது. இந்த லஜ்ஜையை நீங்க திருடி நோட்டியது.
பாகவதால கண்டாலேயே ஒரு அசூயை இருந்தது, அதை நீங்க திருடி நுட்டீர். அதை தவிர சரீர தர்மம் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு காலை வலிக்கிறது, கையை வலிக்கிறது, அபாடா தலையை சுத்துறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். என் சரீர தர்மங்கள்லாம் திருடி நுட்டீர். இப்பொழுது உங்களுக்கு சரியா நான் குதிப்பேன், உங்களோட நான் நர்த்தனம் ஆடுவேன். சரீர தர்மமும் போயிடுத்து, என் மனோதர்மமும் போயிடுத்து. அங்கே பூர்வ அவதாரத்திலே கருப்பா வெள்ளையான சாமான்களை திருடினீர். இப்பொழுது வெள்ளையா கருப்பான சாமான்களை திருடின்னு போயிட்டீரே. கருப்பான சாமான் காமம், குரோதம், அசூய முதலிகள் ஹிருதயத்தில் உள்ள கல்மஷங்கள். இந்த கல்மஷங்களே நீ கௌர ரூபமா இது திருடின்னு போயிட்டீரே. அவர் மகா வித்வானா சொல்லி அப்படிதானே பேசுவார். அவ்வளவு அழகா பேசினார். பிரகாசானந்தரை பிரபு ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். பிரபுவோட கூடவே கொஞ்ச நாள் இருந்துவிட்டு அவருக்கு பிரபோதானந்தர்னு பேர் வந்தது. இப்போ இனிமே நான் என்ன செய்யணும், நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்கிறேன், நீ ஸ்ரீ பிருந்தாவனம் போய் இருங்கோ அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் பிரபு. காசியை விட்டு பிருந்தாவனம் போயிட்டார். பிருந்தாவனத்திலேயே தன்னோட வாழ்நாள் பூரா இருந்தார் பிரபோதானந்தர். நாராயணியம்னு ஒரு 1000 ஸ்லோகம் உடைய குருவாயூரப்பன் விஷயமான ஒரு கிரந்தத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம். பாகவத சாரமா இருக்கு, பக்தாள்லாம் பாடுறா 1000 ஸ்லோகம். அதுபோல பாதுகா சகஸ்திரம் இருக்கு, வேதாமதேசிகர் பண்ணது. 10000 ஸ்லோகம் ஸ்ரீ பிருந்தாவன மகிமாமிருத்தம் அப்படின்னு பிருந்தாவனத்தை பத்தியே பிரபோதானந்தர் பண்ணிருக்கு. 10000 ஸ்லோகம் எல்லாம் கிடைக்கிறது. 10000 ஸ்லோகம் எல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகம் இல்லை. நாராயணியம் மாதிரி பாதுகா சகஸ்திரம் மாதிரி பெரிய ஸ்லோகங்களை, எல்லா விதமான அலங்காரங்களும் காவியங்களும் அதுல சமிருத்தமா. அதை தவிர மகாபிரபுவனுடைய திவ்யமான பாவங்களை எடுத்து காட்டக்கூடிய சைத்தன்ய தேவருடைய ஸ்தோத்திரமே அவர் அருளி செய்தது மூலம்தான் பிரபுனுடைய சில பாவங்கள் எல்லாம் நமக்கு வெள்ள தெரியறது. வாழ்நாள் பூரா ஸ்ரீ பிருந்தாவனத்திலேயே இருந்து கொண்டிருந்தார். அவரையும் பிருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சார். அதுக்காகத்தான் காசியில காத்துன்றது மாதிரி மறுநாளே பிரபு புறப்பட்டுட்டார். பிருந்தாவனம் போனா பிரபு வருவரோ, பிருந்தாவனம் போனா பிரபு வருவரோ மாட்டாரோ என்றெல்லாம் அழுது கொண்டிருந்த அந்த பூரி ஜெகநாத வாசிகளுக்கு மகாபிரபு திரும்பி வந்துட்டார் அப்படின்றதும் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் கணக்கு வழக்கில் எல்லாரும் திரும்பி ஓடி பிரபுவை வரவழைச்சார். பிரதாபருத்ரர், ராமானந்தராய், வாசுதேவ சார்போமர், சரூப தாமோதரர், கோவிந்தன் எல்லாருமே வளச்சனர். மகாபிரபு சௌக்கியமா இருக்கிறார். காசியில் உள்ள தபனமிஸ்ரர் அவருடைய புத்திரர். அவருடைய புத்திரருக்கும் ரகுநாத பண்டிதர்னு பெயர். நம்ம தபனமிஸ்ரருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. ரகுநாத பண்டிதர் இப்பொழுதே தனக்கு சன்னியாசம் கொடுக்கும்படி தகப்பனார் இருக்கும் போதே கேட்கிறார். அப்ப சைதன்ய மகாபிரபு இப்போ உனக்கு சன்னியாசம் கிடையாது, தகப்பனாருடைய காலத்துக்கு பிறகு அப்புறம் நீ சன்னியாசம் வாங்கி கொண்டு பிருந்தாவனம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுமதி கொடுத்து விட்டு புறப்பட்டுட்டார். மகாபிரபுனுடைய சம்பிரதாயத்தை பிற்காலத்துல பிரச்சாரம் பண்ணினவர்கள் 6 கோஸ்வாமிகள். அப்படிங்கறதுல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி 2 பேரும் பிரபுட்ட வந்ததை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது தபனமிஸ்ரர்னு ஒருத்தர் வீட்டுல தங்கினாரே, அவருடைய புத்திரரே தான் ஒரு கோஸ்வாமியா வரப்போறார், ரகுநாத பட்ட கோஸ்வாமி அப்படின்னு அவருக்கு பெயர். ஸ்ரீரங்கத்தை தங்கியிருந்தாரே வெங்கட பட்டர் அப்படிங்கிறவருடைய கிரகத்துல அவருடைய புத்திரர் ஒருத்தர் கோபால பட்டர் அப்படிங்கிறவர் கொஞ்ச நாளுக்கு எல்லாம் பிரபுவோடு ஓடி போயிட்டார். அவர் பிரபுவுக்கு சிஷ்யனாக ஆகி பிரபு அவரையும் பிருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சு பிருந்தாவன ரகசியங்களை பிரகாசப்படுத்தும்படியாக சொல்ல பிருந்தாவனத்திலேயே தங்கினார். ராதாரமண மூர்த்தியை சால கிராமத்திலே இருந்து பிரகடனம் பண்ணினார். அவர் பிருந்தாவனத்திலேயே தங்கினார். கோபால பட்ட கோஸ்வாமி. மற்ற 2 பேர்கள் ஜீவ கோஸ்வாமின்னு ஒருத்தருக்கு பெயர், ரகுநாத தாஸ் கோஸ்வாமின்னு ஒருத்தருக்கு பெயர். இந்த ஜீவ கோஸ்வாமிங்கிறவர் மகா பெரியவர், மகாசாஸ்திரஜர். அவர் எழுதின சாஸ்திரங்கள் எல்லாம் ஆச்சரியமான சர்வதோமுகமான ஞானம் சாஸ்திரஜாலியே சில பேருக்கு தான் இருக்கும். மீமாம்சனா மீமாம்ச விஷயமா பேசுவா, தர்க்கம்னா தர்க்க விஷயமா பேசுவா, அதுல பண்டிதாளா இருப்பா. இன்னொரு விஷயத்துல சாதாரண ஞானம் தான் இருக்கும். ஆனால் சர்வதோமுகமான ஞானம் சில பேருக்கு தான் இருக்கு. பிரமிக்கிறாப்புல இருக்கும் ஜீவகோஸ்வாமியுடைய ஞானம். ஆனா ஆச்சரியம் பாருங்க, அந்த 3 சகோதரால் இல்லையோ, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபம கோஸ்வாமி. இந்த 3 பேர்ல அனுபமர் ஜமீன்தாரா இருந்தார், ராஜா திவானாக இல்லை.
இந்த 2 பேரும் ஓடி போன பிறகு அனுபம கோஸ்வாமி என்ன பண்ணார், நம்ம தமையனார் 2 பேருமே மகாபிரபுவினாலே ஆட்கொள்ளப்பட்டு கிளம்பி போயிட்டார், நம்ம மட்டும் இங்கே இப்படி ஒரு விருத்தி நடத்திருக்கிறோமே என்று நினைச்சு உடனே அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சகல சொத்தையும் தான தர்மமாக பண்ணிவிட்டார். தன்னுடைய பத்னியை அழைச்சுண்டார். 5 வயசு குழந்தை ஜீவகோஸ்வாமி இவரை அழைச்சு கொண்டார். ரொம்ப பிரகாண்ட ராமபக்தர் அவர். பிரயாக வழியாக போய் மகாபிரபுவை சந்திக்கலாம்னு வந்துருக்கிறார். பிரயாகிக்கு வந்ததுமே கடினமான ஜுரம் அடிச்சு ஒரே நாள்ல தகப்பனார் போயிட்டார். அனுபம கோஸ்வாமி போயிட்டார். போனது அவருடைய அந்த காலத்துல சதி ஏறுறதுன்னு ஒரு பழக்கம். பர்த்தா போயிட்டா பர்த்தாவோடைய சித்தையில ஏறிடுவா. அப்பேற்பட்ட உத்தமைகள் உண்டு. அப்படி ஒண்ணு சாஸ்திர நியத்தி இல்லை, அவருடைய பாதிவிரத்தினுடைய பிடிவாதம். சாஸ்திரம் அப்படி பண்ணணும்னு சொல்லல, பலவந்தமாக அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் அதை பிற்காலத்துல சீர்திருத்தவாதிகள் அதை தடுத்தா. அப்புறம் சட்டபூர்வமா இப்ப தடுத்து விட்டா. இப்ப கூட சில பேர் ரகசியமா வட இந்தியாவில அது மாதிரி பண்ணினுடுறா. பர்த்தாத்துக்கு உள்ள ஒரு பக்தி. அந்த சித்தையில அனுபவ கோஸ்வாமியை பிரயாகினியை அடக்கம் பண்ணி விட்டு இந்த 5 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய இந்த ஜீவ கோஸ்வாமியினுடைய அவருடைய தாயார், உங்க அப்பாவோட நானும் போறேன், இதே பாதையா யமுனக்கரை வழியா இந்த பாதையா போனா உங்க பெரியப்பா அங்க பிருந்தாவனத்துல இருப்பார், அவரோட போயிரு என்று குழந்தைக்கு அப்படி அவருடைய வழியை காமிச்சு விட்டு சிதையில ஏறி விட்டாளாம் தாயார். இந்த குழந்தை அதே பாதையா விசாரிச்சு 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 விசாரிச்சுண்டு பிருந்தாவனத்துல வந்து சனாதன கோஸ்வாமியுடைய மகாபுருஷனா இருக்கணும் இல்லையா, சனாதன கோஸ்வாமியுடைய திருவடியில விழுந்து சனாதன கோஸ்வாமி அழைச்சின வந்து ரூப கோஸ்வாமி கையில ஒப்படைச்சார். நடந்த கதையெல்லாம் சொன்னார். சன்னியாசத்துக்கு பிறகு சரீர பந்துக்கள் நினைச்சு கண்ணீர் விடக்கூடாது. ஆனா சரீர பந்துக்களோ ஆத்ம பந்துக்களா போயிடுறா. கண்ணீர் விடாம எப்படி இருக்க முடியும்? ரூப கோஸ்வாமி சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் ஜீவகோஸ்வாமியை. தானே உபநயனம் பண்ணி வச்சு வேற ஒருத்தரை கொண்டு உபநயனம் பண்ணி வச்சு சர்வ சாஸ்திரங்களையும் தானே தன்வாயால சொல்லி வைக்கிறார். ஜீவகோஸ்வாமிக்கு பாகவத சாஸ்திரத்தையும் சொல்லி வச்சார். மகாபிரபு சொல்ற ரகசியார்த்தங்கள் எல்லாம் ஜீவகோஸ்வாமி சொல்லி வச்சார். ஒரு தரம் சொன்னா பட்டுன்னு புரிஞ்சு விடும் அந்த குழந்தை. இப்படி தயார் பண்ணிட்டார் ஜீவகோஸ்வாமி. மகாபிரபு ஸ்ரீ பூரி ஜெகநாதத்திலேயே தங்கியிருக்கிற காலத்துல பழையபடி ரதோத்சவம் வந்துடும். பிருந்தாவனம் போய் பிரபு திரும்பி வந்துட்டார் என்றதும் நவதீபவாசிகளான பக்தர்கள்லாம் மறுபடியும் வழக்கப்படி பொழுது வந்து ரதோத்சவத்துல கலந்து பிரபுவை தரிசனம் பண்ணி விட்டு திரும்பி போனார். மகாபிரபுனுடைய பக்தர்களுக்குள்ளே நித்யானந்த பிரபு இதுவரையிலும் பிரபுவோட கூட இருந்தவரை மகாபிரபு நித்யானந்தரை இப்போ அணிவிச்சு விட்டார். பல தேசமாக போய் கிராமமா போய் நாம சங்கீர்த்தனத்தை பக்தியை பிரச்சாரம் பண்ணும்படியாக நித்யானந்தர் கிராமமா போய் பக்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். நித்யானந்தர் கிருஷ்ணதைத்தனர் இந்த 2 மகான்களுக்குள்ளே அதிகமான காரியத்தை செய்தவர் நித்யானந்தர் தான். சைதன்ய தேவர் எப்பொழுதுமே சுவானுபவத்திலேயே இருந்துட்டதுனால காரியக்கிரமங்களை செய்ய முடியல. நித்யானந்தர் தான் பிரபுவனுடைய இந்த சம்பிரதாயத்தை நாடு பூரா பரத்தினார். அந்த வட்டாரங்கள் பூரா பங்காள், பீகார், ஒரிசா, கிழக்கு பங்காள்ங்கிற பாகிஸ்தான் இப்ப சொல்றமே, பாகிஸ்தானும் போயிடுத்து. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அஸ்ஸாம் வரையிலும் பாத யாத்திரையாக போய் நித்யானந்த மகாபிரபு தான் நாம சங்கீர்த்தன பிரச்சாரம் பண்ணினார். சைத்தன்ய தேவரையே குருவாக காண்பித்தார். தன்னை காட்டிக்கல. ஆனா பக்தர்கள் எல்லாரும் காட்டிக்காது போனாலும் சூரியன் ஒளிஞ்சிருந்தா கூட அதனுடைய பிரகாசம் தெரியுமே. அதனால மகாபிரபுவோட சேர்த்து நித்யானந்தர் 2 பேரையும் சேர்த்துதான் பக்தர்கள் எல்லாம் கொண்டாடுற வழக்கம். ஒவ்வொரு கிராமமாக சென்று நித்யானந்த பிரபு நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்பொழுது பிரபுனுடைய புகழ் எங்கேயுமே அடிச்சென்றிருக்கும் பொழுது ரகுநாத தாஸ் அப்படிங்கிற ஒருவர் பெரிய ஜமீன்தாருடைய புத்திரர், ஏக புத்திரன் 9 குடும்பங்களுக்கு. அவளுக்கு சகோதரர்கள் தாயாதி பங்காளிகள், புத்திரபாகியம் கிடையாது. எல்லாரும் கோட்டீஸ்வரர்கள். எல்லாருடைய சொத்தும் இவருக்கு வரவேண்டிருக்கு. இவருக்கு சம்ஸ்கிருத வித்தியில அந்த காலத்துல பிராதானியம் இருந்ததுனால நல்ல சம்ஸ்கிருத வித்தியை கற்பிச்சிருந்தா அவ தகப்பனார். நல்ல வித்வானா இருந்தார். இளம் வயசுலேயே கல்யாணம் ஆயிடுத்து. 24 வயசுதான் இப்போ இருக்கும் அவருக்கு. நல்ல யௌவனம், ராஜ சம்பத்து இருக்கு. செல்லமா வளர்க்கிற அப்பா அம்மா இருக்கா.
அனுகூலமான ரதியாட்டம் பத்தினி இருக்காள். தான் படிச்ச அநேக சாஸ்திரங்களும் காவியங்களும் பீரோவா இருக்கு. பொழுதுபோக்குறதுக்கு நல்ல சிநேகிதாள்லாம் இருக்கா. செலவுக்கு நிறைய பணம் இருக்கு. விதவிதமா சாப்பிடறதுக்கு சாமான்கள் இருக்கு. விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு இருக்கு. விதவிதமான சோபாக்களும் விதவிதமான பொழுதுபோக்கும் அவருக்கு தயாரா இருக்கு. ஆனால் அவருடைய சித்தமும் சைத்தன்ய தேவருடைய திருவடிக்காக அலர்ற. சைத்தன்யருடைய தேவருடைய திருவடிக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு அலர்றது. பக்கத்து ஊர்ல நித்யானந்த மகாபிரபு பெரிய சத்சங்கம் நடத்தினார். ஆயிரக்கணக்கான சாதுக்கள் அங்க மேளா. ரகுநாதி தாஸ் நான் போயிட்டு வரேனேன்னு கேட்டார். அவ அப்பா அம்மா தகுந்த காவலோட அனுப்பிச்சார். இவர் தன்னுடைய சிப்பாய்களோடைய கூடயும் சிநேகிதாளோட கூடவும் புறப்பட்டார். ராஜகுமாரர் நித்யானந்தர தரிசனம் பண்ணினார். நான் என்ன சேவை பண்ணணும் அப்படின்னார். இவ்வளவு பாகவதாளுக்கும் இன்னைக்கு சிவரான்னு சொல்லுவா. நாங்கெல்லாம் அவல் கேசரின்னு சொல்றோம். இவ்வளவு விரலுக்கு நான் அவல் கேசரி பண்ணி சமர்ப்பி அப்படின்னதும் எல்லாருக்கும் ரொம்ப விசேஷித்து பணிக்கையா அவல் கேசரி பண்ணி அத்தனை பேருக்கு சமர்ப்பிச்சார். கடைசியில நித்யானந்தர் சந்தோஷப்பட்டு ரகுநாதிதாச மார்போட ஆலிங்கனம் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். ரகுநாதிதாஸ் எனக்கு சைதன்ய தேவருடைய திருவடி வேணும், சீக்கிரமே கிடைக்கும். திரும்பிவிட்டார். அவர் பின்னாடி போயிருந்த சிநேகிதாள் இதை கவனிச்சவர்கள் அவருடைய தகப்பனார்கிட்ட போய் சொல்லிவிட்டார். தகப்பனார் கவலை வந்துடுச்சு. புள்ள ஓடி போயிட போறானேன்னு தகுந்த காவல் வச்சுட்டார். எங்கேயும் வாசல சுதந்திரமா போக முடியாது. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இவருக்கு அல்லும் பகலும் பிரபுனுடைய ஸ்மரணம் எதுவும் பிடிக்கலை. எதுவும் ஆத்துல இருக்கிறதுக்கு முள்ளா இருக்கு. ஓடணும்னு தோன்றது. கதறார், அழறார். அவருக்கு வித்யா குரு பாடம் கற்பிச்ச பண்டிட் ஒரு நாள் வந்தார். அவரோட பேசிண்டே அவரை வழி அனுப்புற வியாஜத்துல வாசல்ல வந்தார். இவருக்குன்னு போட்டிருக்கக்கூடிய 2 காவல்காரன் உண்டு. வித்யா குருவோடு தானே பேசிட்டு போயிருக்கிறார், வந்துடுவார்னு கொஞ்சம் அசந்து இருந்துட்டான். தெருவில் இறங்கி கொஞ்சம் தூரம் போனதும் உடனே அந்த வித்வான் இவரை திரும்பி பார்த்து, ரகு உன் காரியத்தை நீ கவனியே அப்படின்னா. என் காரியம் ஒண்ணுதான், பிரபுனுடைய சரணத்துல போய் விழற என்றார். குபீர்னு ஒரு சாக்கடை வழியாக புகுந்து அட்டிச்சு மனம் போனபடி ஓடி கடைசியில கிராமத்தை தாண்டி கங்கையில குதிச்சு நீச்சல் அடிச்சு போய் காட்டு பிரதேசங்கள்ல போய் காட்டு பிரதேசங்களை தாண்டி கால்நடையாகவே 100 காத தூரம் உள்ளே புரி ஜெகநாதத்துக்கு வர 15 நாள் யாத்திரையாக வந்தார். ஆகாரம் கிடையாது. கைகாலெல்லாம் வீங்கி போயிடுது. நடந்து நகத்தினுடைய இடுக்கள் எல்லாம் ரத்தம் வருது. இந்த ஸ்திதியிலே ஒரு கிராமம் ஆச்சு. பொழுது விடிஞ்சா ஜெகநாதம் போயிடலாம். ஒரு கிராமம் வந்ததும் அந்த கிராமத்துல ஒரு பிராமணன் வீட்டு திண்ணையில படுத்துண்டார். யாரோ ஒரு நல்ல குடும்பத்து பையனா தோன்றதே. சாப்பிட்டானோ இல்லையோ தெரியலையே என்ன நினைச்சு, பையா நீ சாப்பிட்டியாப்பா, எங்கேன்னு புறப்பட்டு வர, எங்க போறே, கொஞ்சம் ஆகாரம் பண்ணிட்டு படுத்துக்கோ, பிரபுவை தரிசனம் பண்ண பிறகுதான் ஆகாரம் அப்படின்னு பதில் சொல்லிவிட்டார். வெடிஞ்சதுமே அங்கேருந்து புறப்பட்டுட்டார். புறப்பட்டு கால்நடையாகவே நடந்து ஜெகநாத கஷேத்திரம் வந்தாச்சு. மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறார். சங்கீர்த்தனம் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கும் பொழுது பாகவதாலும் பாதுகை என்னுடைய செருப்பு கழட்டி போட்டிருக்காங்க. அது ஓரமா இப்படி உட்கார்ந்து கொண்டு எட்டி மகாபிரபுவை பார்க்கிறார். அவ்வளவு கூட்டத்தினுடைய மத்தியிலே அந்த முகஜோதி தான் பிரபுனுடைய கண்ணுல பட்டு உடனே கிருஷ்ணான்னு கூவி கொண்டு ஒரு துள்ளி அந்த ரகுநாதரை கட்டி அணைச்சி கையில பிடிச்சு சுவாதீனமா தன் ரகுவை தான் அழைக்கிறது போல வந்து உட்கார வச்சேன். ரகுநாதா ஏன் இவ்வளவு நாள்? ரகு கண்ணீர் விட்டுண்டே சொல்றார், பிரபோ எப்போ சுமதிக்கிறீரோ அப்போதானே வர முடியும். ஸ்வரூப தாமோதர் பக்கத்துல இருக்கிறார். அந்த ஸ்வரூப தாமோதர்கிட்ட பிரபுனுடைய கைய பிடிச்சு, ஸ்வரூபா இனிமேல் நீ உன் பொறுப்புல வச்சுக்கோ ரகுநாதனே அப்படி. ஸ்வரூப பவதோ பவத்யஜமிதி ஸ்மிதம் ஸ்மிதஸ்னிக்தயா கிரைவ ரகுநாதம் உத்புலகி காத்திரமுல்லாசயல்லே ரகசுபதிஷன் நிஜ பிரணய கூட முத்ராம் ஸ்வயம்
விராஜது சிராயமே ஹிருதி ச கௌரச்சந்திர பிரபு. ரகுநாததாஸ் பிரபுனிடத்துல வந்த விதம். ஆனால் ரகுநாததாசுக்கு சன்னியாசம் கொடுக்கல பிரபு. அவர் இருக்கிறபடியே இருக்க விட்டுட்டார். ஜெகநாதனுடைய சன்னிதானத்தினுடைய வாசல்ல அவர் எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் ஆகும் பொழுது, பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் கோடு போடும் பொழுது இவர் நின்று இருப்பார். நேற்றுக்கு ராஜகுமாரன், இன்னைக்கு பிச்சைக்காரன். மகாபிரபுக்கு வர பிரசாதத்தை ஒரு 10 நாள் சாப்பிட்டு இருந்தார். இந்த பிரபுக்கும் பிரசாதம் வருது, நமக்கும் பிரசாதம் வருதா அப்படின்னு அவருக்கு தோணிது. அங்க போய் வாங்கிட்டா என்ன, இங்க வாங்கிக்க வந்தா இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனால பிச்சைக்காரர்கள் எல்லாரையும் போ அந்தண்ட விலைக்கண்டே வந்து இவர் கையில கொடுப்பார். உடனே இவருக்கு அழுக வந்துடும். இந்த பிச்சைக்காரர்களுக்கு ஒரு விக்னமா நம்ம வந்தோமே என்று நினைச்சு கொண்டு அங்க வாங்கிக்கிறத நிறுத்தி விட்டு தெருவில் மாதுகரமா வாங்கிட்டு போவோம் என்று நினைச்சுண்டு தெருவில் வாங்க வந்துட்டான். இளம் வயசுல இவ்வளவு விரக்தரா ஒருத்தர் வரத பார்த்துட்டு 10 பேர்ல இவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து இவருக்கு அபரிமிதமான அதிகமான அன்னத்தையே கொண்டு வந்து போடுவார். அத்தகைய மதிப்பு தனக்கு கூடாது அப்படின்னு நினைச்சவர் அப்புறம் அங்க பிரசாதம் கடைகள், மடப்பள்ளி ஓரங்களிலே பிரசாதங்கள் கடைகள்லயே கொடுப்பார். ஜெகநாத பிரசாதம் தான் சாப்பிடுறதுன்னு ஒரு நியத்தி உண்டு. அதனால அந்த கடைகள்ல வந்து விநியோகமாகி கொடுத்த பிறகு கீழே சிந்தினவிகளை சாப்பிட ஆரம்பிச்சார். இந்த சிந்தினவிகளை சாப்பிடும் பொழுது பசுமாடுகள் வந்து அதை சாப்பிடுறத ஒரு நாள் பார்த்தார். சாப்பிட்டுதான் அந்த பசுக்களோட நம்ம போட்டி போடக்கூடாதுன்னு நினைச்சு அந்த இலையை அது சாப்பிட்டு அந்த இலையை இப்படி உதறிட்டு அந்த மாடு போன பிறகு உதறி கீழே கிடக்கிறத மட்டும் பொறுக்கி அதை ஜலம் விட்டு சுத்தம் பண்ணி அதை மட்டும் சுத் வியாதிஷ்ட நிவர்த்தியதாமன் பசிக்கு அதை சாப்பிட்டு விட்டு அகண்டமா ஹரிஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் அவர் அதை கையில இப்படி வச்சுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறார். பின்னாடியா ஒரு கை பட்டன்னு வந்து அதை எடுத்து தாம் வாயில போட்டுக்கிறது. யாருன்னு திரும்பி பார்த்தா மகாபிரபுவை பார்ப்பதுன்னு இவர் கதறினார், அழுதார். பிரபு இது உச்சிதமா, இப்படி செய்யலாமா பிரபு, நீங்க இப்படி செய்யலாமா? மகாபிரபு சொன்னார், குழந்தையாயிருந்து உனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பார்த்தா எனக்கு வைராக்கியம் போறலப்பா. உன் உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்டாதான் எனக்கு வைராக்கியம் வரும்னு நான் பண்ணினேன் அப்படின்னு பிரபு அதுக்கு பதிலி சொல்றார். இப்படி அநேக சம்பவங்கள், பல சம்பவங்கள் இது மாதிரி நடந்துட்டே இருக்கும். 12 வருஷம் அது பிறகு பூரி ஜெகநாதத்திலேயே தான் மகாபிரபு இருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த 12 வருஷத்திலையும் 6 வருஷம் பிரஜையோடு இருந்தார். 6 வருஷம் நம்மாழ்வார். 6 வருஷ காலம் பிரஜை இல்லாதபடி கம்பீரா மந்திர்னு ஒரு இடம், பெயர் தான் கம்பீரம். அங்க போய் பார்த்தா பிரபு இந்த குகைக்குள்ள எப்படி இருந்தாருன்னு தான் தோணும். ஒரு சின்ன குகை, இந்த குகைக்குள்ளே முழங்கால கட்டி கொண்டு கிருஷ்ண விரகத்திலே கண்ணீர் விட்டு கொண்டு எப்பொழுதும் இருப்பார். அவருடைய திருமேனிய ஸ்வரூப தாமோதரர், ரகுநாததாசர், கோவிந்தன் என்கின்ற இந்த 3 பேர்கள் மாற்றி மாற்றி அவரை பார்த்துப்பார். 15 நாள், ஒரு மாசம், எப்பொழுதாவது ஒரு தினம் அவருக்கு பிரஜை வரும். அப்போ ஜெகநாதனை பார்க்க போவார், கூட வருவார். சில சமயம் பிரஜையோடு இருப்பார், வெகுநேரம் பிரஜை இல்லாதபடியே தான் இருக்கும். வெளியினுடைய சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் எதுவும் அவரிடத்துல ஸ்பரிசிக்கிறது இல்லை. ஆனால் சைதன்யம் மட்டும் இருக்கு. என்ன சைதன்யம் இருக்குனால் வாக்கு மட்டிலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்றதோ, கிருஷ்ண விஷயமான பேச்சுகள் சொல்லி பிரலாபம் பண்றதோ அது மட்டும் ஓயாம இருந்துருக்கும். திடீர்னு உடம்பு புலகாங்கிதமாகும், திடீர்னு எழுந்து கொண்டு ஓடுவார். அதனால எங்கேயாவது போய் விழுந்துட போறாரே அப்படின்னு பயந்து கொண்டுதான் அவரை பார்த்து கொண்டு இருந்திருப்பார்கள். அவர் இப்படியே பிரஜை இல்லாம இருக்கிற பிரபுவை பார்க்கதான் தன் லட்சம். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ராத்திரி அவரை போக விடாம எங்கேயாவது போய்விடுவாரேன்னு கோவிந்தன் குறுக்கதான் படுத்துனுடுவாருங்க. இவர் ஓடி போய் சமுத்திரம் எதாவது விழுந்துடுவார், யமுனே நினைச்சுன்னு போய் விழுந்துடுவார். அவரை பார்த்துக்கணுமேங்கிறதுக்கா அவர் எழுந்தார். கோவிந்தனுக்கு எங்கேயோ போக வேண்டியிருந்தது, கதவை தாளிட்டு போயிட்டான். இவருக்கோ வெளியில வர பாது தெரியல. உடனே பட்சி ஒரு ரூம்ல அடப்பட்டு விட்டானா, அந்த பட்சி இப்படியும் அப்படியும் பறந்து எப்படி கீழே விழுமோ அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய கருங்கல்ல போய் வெளியில வரத்துக்காக போய் முட்டி கொண்டு, கிருஷ்ணா
கிருஷ்ணா இன்னும் முத்தி கொண்டு கீழே விழுந்துட்டார். கதவை திறந்து பார்த்தா முகமே தெரியலையா, ரத்தம் ஒழுகிறது. கோவிந்தனை அடிச்சண்டு அலறினா, முகத்தை மருந்துகள் போட்டு சிகிச்சை பண்ணினான். அது பிறகு ஒரு மூச்சு விடுற நேரம் கூட பிரபுவை விட்டு அவன் பிரியறது இல்லை. பிரபுதான் தன்னுடைய லட்சியம் அப்படின்னு உயிரை தரிச்சென்று பிரபுவை பார்த்துட்டு இருப்பான். அப்படி ஒரு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது கூட பிரபு ஒரு நாள் டபாய்ச்சுட்டார், இவனை ஏமாத்தி விட்டார். பிரபு இப்படியே படுத்துட்டு இருக்கிறார். அவருடைய சரண கமலங்களை தன்னுடைய மார்பல சாத்தியன்றுதான் கீழே படுத்துட்டு இருப்பான் கோவிந்தன். பாதி ராத்திரி ஆச்சு. ரகுநாததாசர், ஸ்வரூபதாமோதர் 2 பேரும் கம்பீரா மந்திரனுடைய வெளியில படுத்துட்டு இருக்கார். எல்லாருமே அவருடைய காவலுக்காக இருந்தவாதான். அன்னைக்கு ஏன் தான் தூங்கினா, எப்படித்தான் தூங்கினான்னு தெரியல. ஆனால் பிரபு தன்னுடைய சரண கமலத்தை இழுத்துண்டார். இவரை கோவிந்தனை தாண்டினார். வாசல்ல ஓடி போயிட்டார். கம்பீரா மந்திர் கோட போனோம்னா நேர சமுத்திரக்கரை தான் போகும் இந்த பாதை. அந்த சமுத்திரக்கரை பக்கமா ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சித்த நேரத்துக்குள்ளாம் கோவிந்தன் எழுந்து கொண்டு பிரபுவை காணலே என்னதும் ஹா பிரபு அப்படின்னு கூவினார். ஸ்வரூபர் எழுந்தார். ஸ்வரூப தாமோதர் எழுந்து கொண்டார். இங்கே அங்கேயும் ஓடினார்கள். காணலையேன்னு வாசல்ல ஓடி வந்தார்கள். வாசல்ல ஓடி வந்து பார்த்தா ஜெகநாதன் சன்னிதானத்துல போய் பார்த்தா, 4 கோபுர வாசல்லையும் பார்த்தா, 4 வீதியிலையும் தேடினா. பிரபுனுடைய பக்தாள் கிரகங்கள்லாம் போய் தேடினா. சில சமயம் மாட்டுக்கொட்டில ஓடி போடுவார். அதனால மாட்டுக்கொட்டில்கள்லாம் போய் தேடினா. சில சமயம் பூந்தோட்டத்துல ஓடி போடுவார். தோட்டங்கள்லாம் தேடினா. எங்கேயுமே காண கிடைக்கல. இவாளுக்கு என்ன பித்து பிடிச்சாப்புல அலைகிறார்கள் அந்த பக்தர். போய் தேடி பார்த்து விட்டார். 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. பிரபுவை மறுபடியும் நாம் அடைவோங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லை. இழந்துட்டோம்னு நினைக்கவே முடியல. இழந்துட்டோம்னு நினைக்க முடியல. கோவிந்தன் பித்து பிடிச்சது மாதிரியே இருக்கிறான். ஸ்வரூபதாமோர், ரகுநாததாஸ், ஐயோ நான் ரூபருக்கு என்ன பதில் சொல்லுவேன், சனாதனருக்கு என்ன பதில் சொல்லுவேன், ஒவ்வொரு பாகவதாளா நினைச்சுட்டு அழறா. இப்படி கதறி கொண்டு இருக்கிறார். ஆனால் இவள் அல்லும் பகலும் தேடுவா. இவ்வளவு தேடியாச்சு, இனிமே எங்க கிடைப்பார் அப்படின்னு விட முடியாது. இவள் அருமைனா இவளுக்கு பிரபு. அதனால அல்லும் பகலும் தேடுவா. ஒரு நாள் என்னாச்சு, சமுதிரக்கரையிலேருந்து ஒரு வலையன் அவன் எதிரில் ஓடி வரான். ஓடி வரும்பொழுதே மீனிலாம் சிலிர்த்திருக்க அவனுக்கு கண்ணின் கண்ணீர் கொட்டுறது. அவன் வரும்போது கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஓடி வரான். அவனை ஓடி வந்ததும் அவனை பார்ப்பதும் இவளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஏன்னா இப்படி இப்பேற்பட்ட பிரேமையே சகஜமா யாருக்கும் வழங்கக்கூடியவர் பிரபுவா இருப்பதனாலே அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுத்து. அவனை பிடிச்சது ஏன்பா, ஏன் என்ன அப்படின்னு, சுவாமி அப்படின்னு தான் சொல்ல முடியாம அவன் கதறான். நான் மீன் பிடிக்கிறதுக்காக சமுத்திரத்துல போனேன். அப்போ ஒரு பிரேதம் அகப்பட்டது. அதை நாங்கள் எடுத்து கரையில போட்டேன். அது ஒரு சாமியாருடைய பிரேதம். அதை தொட்டதுல இருந்து என்ன என்னவோ பண்றது, என் உடம்பு குதிக்கிறது, என் வாயில நிறுத்த முடியாம கிருஷ்ணநாமம் வருது, எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது, அதுல ஏதோ பூதம் இருந்து என்ன பிடிச்சு நொடுத்து அப்படிங்கிறான். உடனே இந்த பக்தா எல்லாரும் உயிர் வந்துடுத்தவாள் ஏன்னு ஓடினார்கள். ஓடினா நீ காட்டுப்பான், அவனும் வரமாட்டேங்கிறான், பயப்படுறான். இவர்கள் ஓடினார்கள். ஓடினா அந்த மணல் வெளியில பிரபுனுடைய திருமேனி அப்படியே இருக்கு. 7 நாள் இருந்திருக்கு தண்ணிக்குள்ள. ஆனால் அது வர்ணம் மாறல, அது அழுகல. அதாவது மத்தியமாவது கண்ண கொத்திருக்கணும், அதுவும் இல்லை. இப்ப படுத்துன்றது மாதிரி படுத்துட்டு இருக்கார். கமல நயனம் மூடி இருக்கு. உதடு அப்படியே பிரசன்னமா இருக்கு. கைகால் சிவப்புலாம் அப்படியே இருக்கு. இது பிரேம சமாதியை தவிர இது மிருத்யு தசை இல்லை அப்படின்னு அவளுக்கு தோணி போயிடு. நான் பின்னாடி இருந்தவள் ஞானிகளா இருப்பதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணா எழுந்துடுவர். இது மாதிரி அடிக்கடி பிரபு விழுந்துடுவர். நாம சங்கீர்த்தனம் பண்ணா எழுந்துடுவர். அந்த ஞாபகத்துல சுத்தீவிர உட்கார்ந்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சங்கீர்த்தனம் பண்ணினதும் பிரபுக்கு பிரஜை வந்தது. எழுந்துண்டா சந்தோஷமாக ஆனந்த தாண்டவம் ஆடி கண்டு மகாபிரபு கிடைச்சுட்டாரன் அழைத்து கொண்டு பழையபடி தன்னுடைய கம்பீரா மந்தில வைத்துக் கொண்டே ஜாக்கிரதையா இருக்கிறார். இதன் மத்தியிலேயே ஒரு சந்தர்ப்பம், ரூபகோஸ்வாமி இங்க வந்து பிரபுவை பார்த்துட்டு மறுபடியும் பிருந்தாவனம் போட்டு வரும்பொழுது அவர் முதல் விதக்த மாதவம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பண்ணி கொண்டு வந்தார். பிரபு அதை கடாட்சம் பண்ணி சந்தோஷப்பட்டார். பிரபுனுடைய ஹிருதயத்தில் உள்ளதையே அவர் பிரகாசப்படுத்தியிருக்கிறார் கிரந்த ரூபமா. அடுத்த தடவை வந்தார். அப்போ லலித மாதவம் அப்படிங்கிற 2வது நாடகத்தை பிரகாசப்படுத்தினார்.
பிரபு அது கையொப்பம் போட்டார். அதை பார்த்துட்டு சந்தோஷமா திரும்பினார். அதுக்கப்புறம் சனாதன கோஸ்வாமிக்கு கொஞ்சம் உடம்புல வியாதி வந்துடுத்து. பிரபுவை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அப்பொழுதும் பிரபு அவரை தினசரி ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். சனாதனர் அது தனக்கு தகாதுன்னு விலகி போனார். ஆனால் பிரபுவனுடைய ஆலிங்கனத்தாலே அவருக்கு ரோகம் பூர்ணமாக நிவிருத்தியாகி மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு போய் சேர்ந்தார். இப்படியெல்லாம் சில சம்பவங்கள். முக்கியமான சம்பவம் சுவாமி ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் 2 லட்சம் நாமம் ஒரு நாளைக்கு பண்ணக்கூடியவர், யவனர். ஆனால் அவர் ஸ்ரீ பிரபுவோட நவத்வீபத்தில் இருந்தவர். இங்க பூரி ஜெகநாதமே வந்துட்டார். ஜெகநாத கஷேத்திரத்துக்குள்ளே தான் வரதில்லை அப்படின்னு சமுத்திரக்கரையிலேயே ஒரு வகுள விருட்சத்தினுடைய அடியிலேயே இருந்திருக்கிறார். என்றைக்கெல்லாம் பிரபுவுக்கு நல்ல பிரஜை இருந்ததோ அன்னைக்கெல்லாம் சாயங்கால வேளையில அந்த ஹரிதாசரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார், தரிசனம் கொடுத்துட்டு வருவார். அதுபோல ஒரு நாள் ஹரிதாசரை தரிசனம் பண்ண போனா அவருக்கு அனுபவிச்சிருந்த பிரசாதம் அப்படியே பல்லாவல வச்சிருக்கு. அவர் அப்படியே படுத்துருக்கிறார். நாமம் சொல்ல முடியாத நிலையில படுத்துருக்கிறார். ஆனா கை மட்டிலும் விரல் ஓடின்னு இருக்கு, கையில மாலை இருக்கு. அப்படியே படுத்துருக்கிறார். பிரபு கிட்டக்க போய் உட்கார்ந்து கொண்டார். என்ன பண்றது, ஏன் பிரசாதம் எடுத்துக்கலையா? கைய காட்ட 2 லட்சம் ஆகலையா? 2 லட்சம் ஆகல அப்படிங்க. பிரபு சொல்றார், நீங்கள் எந்த வயசுக்கு 2 லட்சம்னு ஆரம்பிச்சேளோ, இப்ப இந்த 2 லட்சம் ஆகலேன்னு சொன்னாதான் கிருஷ்ணன் உங்களை கைவிட்டுட போறானா? ஏன் கிருஷ்ணன் தான் என் எதிரில் இருக்கானே, அவன் கைவிடுறதுக்காக இல்லை. 2 லட்சம் பண்ணிதான் அவன் கிருபையை சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. என் ஸ்வரூபம் அது, நான் பண்ணாம இருக்க முடியாது. பிரபு, எனக்கு ஒரு கிருபை நீங்க பண்ணணுமானால் 2 வரன் எனக்கு கொடு. என்ன வரன்? இன்றைக்கு 2 லட்சம் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியலை அப்படின்னு என்றைக்கு எனக்கு ஆறுதோ அன்னைக்கே என் உயிர் பேடும். என்றைக்கு என் உயிர் போகிறதோ அன்றைக்கு தங்களுடைய தரிசனம் எனக்கு எதிரில் இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும். இன்னைக்கு அநேகமா இவர் வைகுண்டம் போயிடுவார்னு தெரியும் பிரபுவுக்கு. அதனால பக்கத்திலேயே உட்கார்ந்து நட்டார். பிரபுவை தேடின வந்த வாசுதேவ சார்பமும் ராமானந்தர் எல்லாரும் உட்கார்ந்து நட்டார். எல்லாருமே சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னா அகண்ட சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தார்கள். வெடிய சங்கீர்த்தனம் பண்ண வெடிய காலையில அவருக்கு பரமபத பிராப்தி சமயம் வந்துடுத்து. பிரபு அவரை இழுத்து அவருடைய தலையை தன்னுடைய மடியில வச்சிருந்தார். பிரபுனுடைய முகத்தை பார்த்து கொண்டே அவர் பரமபதம் அடைஞ்சுட்டார். பிரதாபருத்ரன் பிரபுனுடைய சரணத்தை ஆசிரியிருக்கிறான். ஒரு பொற்கோயில் கட்டணும்னா பிரபுவுக்கு அதிஷ்டானம் கட்டி விடுவான். ஆனால் சன்னியாசி ஒரு ராஜாவை போய் கேட்கக்கூடாது. சன்னியாசி ஒரு பரதேசிக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறாரு. சம்ஸ்காரம் செய்யணுங்கிற ஆசை வந்துடுது. அதனால 4 கடைகள்ல போய் ஹரிதாஸ் பரமபதம் அடைஞ்சுட்டார், பிட்சை கொடுங்க, ஹரிதாசுக்கு வாக்கரிசி போடுங்கோ என்று கேட்கிறார். ஒவ்வொரு எந்த பாக்கியவான்கள் போட்டாலோ அதில் எல்லாத்தையும் சேகரிச்சு கொண்டார். ஹரிதாசரை பிரதிஷ்டை பண்ணினார். தன் கையாலே ஹரிதாசருக்கு பால் விட்டார். செய்ய வேண்டியதெல்லாம் தானே செஞ்சார். 45 நாள் கழிச்சு பிரபு தன் கையாலேயே பிருந்தாவனம் அமைச்சு மகாபிஷேகம் மகா பூஜையும் பண்ணி வைத்தார். இன்றைக்கும் பூரி ஜெகநாதத்துல ஹரிதாசருடைய சமாதி இருக்கு. கௌடிய வைஷ்ணவர்கள் அங்க அகண்டமாக நாமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கார், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு. அவருடைய சாதன பூமியான வகுள விருட்சம் இன்னைக்கும் பூரி ஜெகநாதத்துல இருக்கு. மகாபிரபு இவ்வளவு உருக்கமான சரித்திரத்தினாலேயும் நாமஸ்மரணத்துடைய பெருமையாலையும் வைராக்கியமான வாழ்க்கையினாலையும் ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் லோகத்துக்கு ஸ்தாபிச்சு விட்டார். அவருடைய அவதாரம் இதுதான். லோகம் பூரா அவர் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் நாமம் தான். காரணம் என்னன்னா, பாக்கி எல்லாம் பரிபுக்க விஷயம் கோட்டில ஒருத்தனுக்கு வரும். அது கோட்டி பேருக்கு வராது. நீ எதை சொல்லு கோட்டில ஒருத்தனுக்கு தான் வரும். கர்மயோகம் சொல்லு குடும்பத்தில இருந்து பற்றதில் இல்லாம இருக்கணும். எத்தனை பேருக்கு வரும்? கோட்டில ஒருத்தனுக்கு வரும். ஜனகன்னு ஒத்தன் தானே இருந்தான். சரீரம் வேறு ஆத்மா வேறு. சரீரத்தை துண்டிச்சாலும் ஆத்மாவில் சரீரத்தில் அபிமானம் வரக்கூடாது. எத்தனை பேருக்கு வரும்? ஒரு ஜடபரதனுக்கு வரும். காளிகோவில தலை வெட்டியும் கூட அவனுக்கு அபிமானம்.
அதனால ஞானம்னு சொல்லலாம், சத்தியம் அது ஒன்றும் தப்பு இல்லை. கர்மயோகம்னு சொல்லலாம், ஞான யோகம்னு சொல்லலாம், சத்தியம் தப்பு இல்லை இது. ஆனால் எத்தனை பேருக்கு அது ஒரு கேள்வி கேட்டோமானால் சர்வ ஜனங்களையும் உத்தாரணம் பண்றதுக்கு பாதை இல்லை. இது சர்வ ஜனங்களையும் உத்தாரணம் பண்ணுமானால் பதிதர்களோ கிதவர்களோ கிராதகர்களோ மிலேச்சர்களோ ஹிந்துக்களோ ஸ்திரீகளோ பாலகர்களோ வைதிகர்களோ பண்டிதர்களோ எல்லாருக்கும் ஒரே ஒரு வழி திறந்து வச்சிருக்கிறது ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இதுல பிரபு சரித்திரத்தை சுருக்கமா தான் சொன்னேன், ஆனால் அதனுடைய சாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ பிரபு யாரார்ட்டெல்லாம் பழகினால் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்களா? ஆனா பிரதாபருத்ரனை போல மகாராஜாட்டையும் பழகினார், சுக்லாம்பர பிரம்மச்சாரிய போல அன்றாடம் முட்டி வாங்கி சாப்பிட்றவங்கிட்டையும் பழகினார். அவருடைய கிருபை சமமா இருந்தது. அத்வைதாச்சாரியர், வாசுதேவ சார்வபௌமர், பிரகாசானந்தர் போன்ற மகா வித்வான்களிடத்திலேயும் பழகினார். ஸ்ரீரங்கம் வந்திருந்த போது கீதை கூட படிக்க தெரியாம ஒரு அசடம் உட்காண்டிருந்தான். அவனை போய் ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். சனாதன தர்மத்தில் நல்ல கட்டராறு கூடிய வாசுதேவ சார்வபௌமர் போன்ற ஆச்சாரிய சிரேஷ்டர்களிடத்திலேயும் பழகினார். அதே சமயம் காஜிய போல முஸ்லிம்களிட்டையும் பழகி ஆட்கொண்டார். பரம ஆச்சார சீராளா இருக்கக்கூடிய, தன்னுடைய தர்மத்தை விடாதபடி நித்திய கர்மானுஷ்டானம் அணிந்திருக்கக்கூடிய சார்வபௌம பட்டாச்சாரியர் போன்றவர்கள் ஆச்சாரிய சிரேஷ்டரோடு பழகினார். ஜகாயி மதாயி போல சர்வ துராச்சாரம் உடையவங்கிட்டையும் பழகினார். அள்ளி தானம் பண்ணக்கூடிய ராமானந்தராய் போன்ற தாத்தாவினிடத்திலையும் பழகினார். பொறுத்தியார் சொத்தை கொள்ளை அடிச்சுட்டே வாழ்க்கை நடத்தின்றிருந்தான். டாக்குவத்தன் நவரோஜின்னு பெயர், அவனையும் ஆட்கொண்டார். அவருடைய கிருபைக்கு பாத்திர விசாரணம் நகருது. அவருடைய யாத்திரை பூரா பார்த்தோமானால் எல்லாரிடத்திலையும் சகஜமாக ரெண்டு கையும் விரிச்சு அவ்வளவு பேருக்கும் இடம் கொடுத்தார். தன்னுடைய மார்புல, தன் ஹிருதயத்தில் எல்லாரையும் அழைச்சு எல்லாருக்கும் அவர் கொடுத்தது என்னன்னா கடினமான சாதனைகளை சொல்றது இல்லையே. அவர் யாரு வந்த கிருஷ்ணான்னு சொல்லு போ, கிருஷ்ணான்னு சொல்லு போ அப்படின்னு. சாஸ்திரத்துக்கும் சாஸ்திரமும் சத்தியம், தற்போது உள்ள பரிஸ்திதி சூழ்நிலை, இது ரெண்டையும் ஜோடிச்சு பார்த்தோமான இந்த சூழ்நிலை தான் சாஸ்திரம். பழைய சனாதன தர்மத்துக்கு விரோதம் இல்லாத தற்போது உள்ள சீர்திருத்தம் தான் மதத்துக்கு வேணும்னு அன்னைக்கு அடிப்படையிலேயே பேசினேன். சனாதன தர்மத்துக்கு விரோதம் இல்லாம சீர்திருத்தம் வழங்கும் பொழுது பகவன் நாம கீர்த்தனம் தான். ஏன்னா இதுக்கு என்ன பிரமாணம்னா ரிஷிகள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டான். அப்போ ரிஷிகள் காட்டின பாதையில தான் நம்ம போறோங்கிறதுனால இது சனாதனம் ஆயிடுது. ரிஷிகள் ஏற்கனவே ஏன் சொன்னார்னால் கலி தர்மம்னு ஒவ்வொன்றும் தனித்தனியா ரிசர்விடா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பாத்ம புராணம், ஸ்காந்த புராணம், நாரதீய புராணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், மகாபாரதம், எந்த இடத்தை எடுத்தாலும் கலி தர்மம் தலப்புல தனியா இருக்கும். மற்றவைகள்லாம் மற்ற யுக தர்மம் என்றும் கலி முத்த அவைகள்லாம் போய்விடும் அப்படின்னும் ஜனங்கள் பதிதர்களாக பாஷண்டிகளாக இருப்பார்கள் அப்படின்னு ஆன பிறகு இவர்களை உத்தாரணம் பண்றதுக்கு இதை தவிர வேற கதி இல்லை அப்படிங்கிறவ தானே காண்பிச்சிருக்கிறா அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம். ஆனால் இதுதான் வழி. அந்த வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டியது. நாம சங்கீர்த்தனத்தை ஆதாரமாக கொண்டுதான், பக்தி பிரபத்தின்னு சொன்னாலும் இது ஆதாரமாக கொண்டுதான் வருது. பிரபத்தி பக்தி, மகாபிரபு பக்தியை அந்தரங்கமா வச்சிருந்தார், நாமத்தை அள்ளி கொடுத்தார். பக்திங்கிறது என்ன, நீ பண்ணிக்கிறது இல்லைன்னு விட்டாரு. நீ மணிகளையும் அடிச்சு பூஜை பண்றீங்க, அது பக்தியும் இல்லை. இல்ல 4 பேரை உட்கார்ந்து கொண்டு விசாரம் பண்றீங்க, அது பக்தியும் இல்லை. மனசு உருகணும், கண்ணால் ஜலம் வரணும், அது நீ பண்ணிக்கிறது இல்லை. பண்ணிண்டே ஆனால் கிருத்திரிமம். சித்த நேரம் அப்படியே இருந்து கண்ணு ஜலம் வர வச்சுண்டா பண்ணிண்டா கிருத்திரிமம் தானே. இப்படி இருக்கணும். அகிருத்திரிமத் சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் அப்படின்னு நாதமுனிகள் ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய பிரேமம் அப்படி இருந்துதான், அகிருத்திரிமமா இருந்தா, சத்தியமா இருக்கணும் இல்லையா. பகவானுக்காக 2 புட்டு கண்ணீர் விட்டாலும் சத்தியமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அகிருத்திரிமமான பிரேம பிரவாகம் துர்லபம் தானே. அப்போ பக்தியும் துர்லபமா தானே பேரும். பிரபத்தி அப்படின்னு எடுத்துட்டே ஆனால் அந்த பிரபத்தியிலையும் அப்பேற்பட்ட திட விசுவாசம் வேணும். மலையிலேருந்து உருட்டி தள்ளினாலும் கூட, விஷமே கொடுத்தாலும் கூட, ஆனால் அப்பேற்பட்ட திட விசுவாசம் பிரகலாதனுக்கு இருந்தது. வாலிலேயே நெருப்பு வச்சாலும் கூட ராமச்சந்திரான்னு கூப்பிடாத லட்சணம் தான் பிரபத்தி. ஹனுமான் கூப்பிடாம இருந்தாரு, அதுதான் பிரபத்தி. கூப்பிட்டுட்டாரால பிரபத்தி இல்லை. ஏன்னா சொத்தை அவன் காப்பாத்திட்டு போறான்,
அப்படின்னு இருந்தார் இல்லையோ. அப்படிப்பட்ட ஒரு மகா விசுவாசமானது ஹனுமத் பிரகலாதாதிகளிடத்துலதான் காண முடியறது, சாமானிய இடத்துல காண முடியல. அத்தகைய மகா விசுவாசம் காண கிடைக்கல அப்படிங்கும் பொழுதே, ஆனால் நாமகீர்த்தனத்தை எடுத்துனோமானால் ஸ்ரத்தையா ஹேளையாவா அப்படின்னு இதுல அத்தகைய திட விசுவாசம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாமகீர்த்தனத்தினுடைய பெருமை. ஆனால் அந்த நாமகீர்த்தனத்தையே பிரபத்தி ரூபமா செய்யணும், அதாவது சாதன ரூபமா செய்யக்கூடாதுன்றதான் மகாபிரபு மதமே. சாதன ரூபமா செய்யக்கூடாது. நான் இவ்வளவு நாம ஜபம் பண்ணினா பகவான் கிருப பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. பகவான் கிருப பண்ணா அதனால்தான் நான் நாம ஜபம் பண்றேன், தீண்டு போச்சு, அவ்வளவுதான். நாம சங்கீர்த்தனம் தான். நாம சங்கீர்த்தனத்துல எப்படி நினைக்கணும்னா, நான் நாம சங்கீர்த்தனம் பண்ண 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 பகவான் கிருப பண்ணுவான். சுத்ர தேவதைகளுக்கு மந்திரங்களை ஜபம் பண்ண அந்த தேவதைகள் வசமாறது மாதிரி நான் நாமகீர்த்தனம் பண்ண 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 அந்த பகவான் வசமாவான் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அப்படி நினைக்கக்கூடாது. பின்ன என்னன்னா, நான் ஒரு தரம் கிருஷ்ணான்னு சொன்னாலேயே அவன் சொல்ல வச்சான் அப்படிங்கிற எண்ணத்தோட யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவய தெகில சக்திதர ஸ்வதாம்னா என்று என்னுடைய க்ஷேமத்துக்கு அவன் பிரவர்த்திக்கிறான். அவன் பிரவர்த்திக்கிறதுனால்தான் என் வாயில நாமம் வர்றது, எனக்கு சத்சங்கம் வரணும்னு தோன்றது, எனக்கு கதாசிரவணம் கேட்கணும்னு தோன்றது, ரங்கநாதன தரிசனம் பண்ணணும்னு தோன்றது என்று எது நான் நல்ல காரியம் செய்கிறேனோ அதெல்லாம் என் க்ஷேமத்துக்கு அவன் பிரவர்த்திக்கிறான். அவன் பிரவர்த்திச்சுட்டான். பை பிரவருத்தே மமகிம் பிரயாசைஹி பை அப்பிரவருத்தே மமகிம் பிரயாசைஹி அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். நீ எனக்காக பிரவர்த்திச்சுட்டு இருக்கும் போது நான் எனத்துக்கு பிரயாசப்படும், நான் செல்ல குழந்தையாவே இருக்கலாமே. அப்ப என்னன்னா, நான் கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயணா ரங்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சுன்னு கடைசியில நீ சொல்ல வச்சு சந்தோஷப்படுற அப்படிங்கிற பாவம் எவ்வளவு ரசமா எவ்வளவு மிருதுவா இருக்க பொறுத்தேலாம். இத்தகைய மிருதுவான பாவத்தோட வாய் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா போதும். அப்படிங்கிறதுதான் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைதன்ய மகாபிரபு, வல்லபாச்சன் எல்லாத்தையும் சொல்லுங்க. எந்த கோணத்துல பார்த்தாலும் சித்தாந்தம் வேறா இருக்கலாம், அல்லது நாமம் போட்டிருக்கிறது வேறா இருக்கலாம், விபூதி கூட இருக்கலாம். ஆனால் சித்தாந்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்துல மட்டும் எல்லாம் ஐக்கியமாயிடும். எந்த விதத்துல அப்படிங்கிறதுனால் இந்த திருநாம கீர்த்தனத்தை பிரபந்தனாயிருந்து பகவான சொல்லிட்டு இருக்கணுங்கிற விஷயத்துல ஆட்சேபனையே கிடையாது. எல்லா மகான்களும் இப்படித்தான் காட்டிட்டு போறான். அதனால அவள் ஞானமேதான் மோட்ச சாதனம் சொல்ற ஆதிசங்கரரே நாமகீர்த்தனத்தால் தான் ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரபத்தியே மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்ற வேதாந்த தேசிகரே பிரபத்தின்னு பண்ணிவிட்டு அவன் பழைய சாப்பிட்டு காவி சாப்பிட்டு தூங்குறதுன்னு நினைச்சுக்காதே. பஞ்சகால பராயணனாக பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். பண்ண முடியலையானா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிருக்கான். மதுவாச்சாரியால் அவள் பரம்பரையில வந்தவாள் எல்லாரும் அப்படித்தான். அதனால நமக்கு ஒரே ஒரு தாமர குளத்துல இறங்குறதுக்கு 4 படிகள் படித்துற. யாராருக்கு எங்க இறங்கணுமோ இறங்கலாம். இறங்குறவன் அதுல இறங்கி போகணுமே தவிர ஒரு படித்திரையும் பார்த்து இதுதான் நல்லது அது கெட்டது அப்படின்னு பேசிட்டு இறங்கவே மாட்டான். அங்க போய் பார்க்க வேண்டியது புண்ணிய தீர்த்தம் தாமர குளம். அதுபோல நமக்கு சங்கரர்னு ஒரு பாதை போட்டார், கிருஷ்ண சைத்தன்யன்னு ஒரு பாதை போட்டார், ராமானுஜர்னு ஒரு பாதை போட்டார், மத்வாச்சார்னு ஒரு பாதை போட்டார். போய் இறங்குற இடத்தை பார்த்தா எல்லாம் தாமர குளமா இருக்கு. அதனால ஸ்வே தர்மே அதிகாரம். யார் நம்ம எந்தை தந்தை தம் மூத்தப்பன் என்று எந்த படியில இன்னைக்கு பகவான் நம்மளை பிறப்பிச்சிருக்கிறானோ அதுல திடநிஷ்டையோட இருந்து நாம் ஹரிநாம கீர்த்தன ரூபமான தர்மத்தை எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறதுதான் பிரபுனுடைய மதமா இருந்ததுனாலே அவருக்குன்னு தனித்து ஒரு சம்பிரதாயம் இல்லை. லோகம் பூரா சஞ்சாரம் பண்ணி இத்தகைய ஒரு மதத்தை, இத்தகைய ஒரு கிருஷ்ண கீர்த்தனத்தை தான் லோகம் பூரா அவர் பிரச்சாரம் பண்ணினார். கடைசியில அவருடைய அந்தர்தானம் ரொம்ப ஆச்சரியகரமானது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய மத்தியில கோபிநாதனுடைய கோவில்லே அப்படின்னு அவருடைய சமகாலத்து பக்தாள்லாம் சில பேர் சொல்லியிருக்கா. சில பேர் பூரி ஜெகநாதனுடைய கோவில்லையே நாம சங்கீர்த்தனத்தினுடைய மத்தியில ஜெகநாதன் ஆலிங்கனம் பண்றதுக்காக ஓடினார் உள்ள. பட்டுன்னு ஜெகநாதனோட ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சில பக்தாள் சொல்லியிருக்கா. ராசமண்டலத்துல கண்ணபிரான் மறைஞ்சது மாதிரி கோபிநாதன் கோவில் வாசல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கும்போது பிரபு மறைஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறான். இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நாமம் ரூபம், அர்ச்சாவதாரம் நாமம். அர்ச்சாவதாரமான ஜெகநாதத்துல ஐக்கியமாயிட்டார், ஜெகநாதனுடைய ரூபத்துல ஐக்கியமாயிட்டார் திருப்பானாழ்வார போலே அப்படின்னும். நாமகீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கும்போது சொல்லியிருக்கிற கிருஷ்ண நாமத்துல ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சொன்னோம். ஸ்ரீ கிருஷ்ணபிரானுடைய அந்தர்தானம்
திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் என்று கண்ணபிரான் யோகத்துல உட்கார்ந்துக்கிறார். கடைசியில சர்வசம்ஹாரம் ஆயிடுது, துவாரகையே சம்ஹாரம் ஆயிடுது, எதுகுலமே சம்ஹாரம் ஆயிடுது, யோகத்துல உட்கார்ந்துக்கிறார். அப்ப எல்லாரும் பார்க்கிறாள், தேவதைகள்லாம் 33 தேவதைகள் பார்க்கிறார் பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு. யோகத்துல உட்கார்ந்துருக்கும் போதே சரபங்காதிகள் சரீரத்தை பஸ்மமாக்கி விட்டார் யோகத்தினால. பீஷ்மாதிகள் சரீரத்தை பிரேதமாக்கிவிட்டு போயிட்டார். பகவான யோகேஸ்வரன், எத்த யோகேஸ்வர கிருஷ்ணகாங்கிறதுனாலே பகவான யோகேஸ்வரன் பத்மாசனம் விட்டு கண்ணை மூடி யோகத்துலதான் உட்கார்ந்து இருக்கான்.